சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் கிட்ஸை எப்போதுமே பிரிக்கவே முடியாது. ஆனா கூச்சமே இல்லாம ஒவ்வொருத்தரும் மேடையில் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க, ஒரு படத்துல அவங்களோட திறமையை காட்டிட முடியுமா, ஒரு 4-5 படம் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பின்னணி ஆக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் ஒரு படத்துக்கு சான்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் எப்ப சார் வாய்ப்பு கொடுப்பீங்க? ஏன் இந்த புலம்பல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டைரக்டர் சங்கர் சார் இருக்காருல்ல, அவரோட சன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ஒரு படத்துல ஹீரோ கமிட் ஆயிருக்காரு. நல்ல விஷயம் தானே சார்? ஏன்னா ஒரு படம் எடுத்தா 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு ஹீரோக்கு தான் கோடி கணக்கில் சம்பளம் கிடைக்கும். அது பெரிய கோடீஸ்வரரோட பசங்களுக்காக தான் இருக்கும். சங்கர் சாரோட பொண்ணு ஏற்கனவே சூப்பரான ஆக்டர், சூப்பரான சிங்கர், சூப்பரான டான்சர், இது பத்தா குறைக்கும் ஒரு சூப்பர் மாடலும் கூட. இப்ப ஹீரோவா அவங்க பையனும் வராரு. சரி, இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது கண்காணிக்கும் அப்படின்னு நினைச்சா, நம்ம டெப்டி சிஎம் அதாவது உதயநிதி சாரோட பையன் இருக்காருல்ல, அவருக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் 2026 நம்ம தமிழ் சினிமாவில ஹீரோவா இன்ட்ரோ ஆக போறாரு. அதுக்காக வெளிநாட்டுல தயாராயிட்டு இருக்காரு. செம்ம ஸ்மார்ட்டா இருக்காராம் சார். இப்பவே நிறைய பேர் கூவி கூவி சொல்லிட்டு இருக்காங்க,